அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஒற்றுமை வலிமையாம். ஒற்றுமையோடு செயல்பட்டால் நன்மை கிடைக்கும். இந்த உண்மையை எடுத்து கூறும் ஒரு சிந்தனை தூண்டும் கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். சிவமங்கலம் என்னும் சிறிய கிராமத்தில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளம் கிராம மக்களின் ஒரே நீராதாரமாக இருந்தது. ஒரு வருடம் மழை பொழியாமல் போனதால் குளம் மெல்ல மெல்ல வற்றத் தொடங்கியது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக முயன்றனர். ஆனால் குளம் நிரம்பவில்லை. அப்போது ஒரு முதியவர் கூறினார், நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டால்தான் தீர்வு கிடைக்கும். அடுத்த நாள் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி உழைத்தனர். குளத்தின் மண் அகற்றப்பட்டது. கரைகள் சீரமைக்கப்பட்டன. சில நாட்கள் கழித்து மழை பெய்யத் தொடங்கியது. குளம் நிரம்பியது. கிராமமும் செழித்தது. அப்போது அனைவருக்கும் புரிந்தது, பலர் கூடி ஒற்றுமையோடு செயல்பட்டால் நன்மை கிடைக்கும். அதுவே உண்மையான வலிமை. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு. அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.